இயக்குனர்னா எழில்மிகு இயக்குனர் எங்கள் எழில் சார் தான். நாங்கள் எல்லாருமே அவருடைய காம்பவுண்டு தான், எப்போயுமே பெருமையாக சொல்லிக்குவோம். வாடகையே வாங்க மாட்டார், அப்படி ஒரு காம்பவுண்ட் அது. இப்போ முருகன் அண்ணன் வந்து சொல்லிட்டு போனார்ல, 23 பக்கம் எழுதி நாங்கள் கொடுப்போம் தூக்கி போட்டார்னு. 23 பக்கம் இல்லை, 123 பக்கம் எழுதிட்டு போனாலும் அவர் ஓரமாக தூக்கி வச்சுருவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர். ஏன்னா அவருக்கு தெரியும், கோயம்புத்தூரில் கேமரா இருக்கும், அவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார். கோயம்புத்தூரில் கேமரா ஷூட்டிங் போய்கிட்டுருக்கோம், இவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார். சார் என்ன சார் ஷூட் போகுது அப்படின்னா, உள்ள 15 காமெடி போராட்டம் இருக்குது. இந்த 15 காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு நாரி அவங்களே ஒரு எடிட் பண்ணி ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கடைசி போராட்டம் எடிட்டர். ஏன்னா 25 பேரும் பேசிக்கிட்டே இருப்பான். ஹீரோக்கு தான் பேச வேண்டிய டைலாக்கு, அவ்வளோ பேர் வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்கே கிடைச்சா என்ன டப்பிங் போடலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான சீனாக வந்துடும். அதுக்கு வந்து நிறைய படங்கள், வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் முதற்கொண்டு இன்றைக்கு வரையும் எனக்கு குழந்தைங்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு பேர்னா அது எழில் சாருக்காக தான். உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி மாப்பிள்ளையை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன். விமல் மாப்பிள்ளைய அவர் சொன்ன மாதிரி வாய் அசைக்கவே மாட்டார். நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி. இப்போ நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல, ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? மாமா இந்த தூக்கிட்டு இருக்கேன், இந்த வந்துட்டேன், இதுதான் சொல்லணும். இப்போ பாருங்களேன், அவர் எப்படி பேசியிருப்பாருன்னு சொல்கிறேன். மாப்பிள்ளை வணக்கம் மாப்பிள்ளை, ஆடியோ லான்ச்சுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு மாப்பிள்ளை, எங்கே மாப்பிள்ளை இருக்கீங்க? அதான் வந்துட்டு இப்படிதான் எந்திரிச்சேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம்னு இருக்கேன். இல்லை மாமா காஃபி குடிச்சிட்டு வரலான்னு இருக்கேன், நீங்கள் எங்கே மாமா இருக்கீங்க? நம்ம காதை தூக்கி அவர் வாயில் வைக்கணும். அப்படியா மாப்பிள்ள, வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் வந்து திரையுலகத்தில் அன்பாக கூப்பிட்ற மாப்பிள்ளை விமல். அவரோடையும் 3 படம் நிறைய பண்ணிட்டேன். நான் அடுத்தடுத்த படங்களும் நிறைய பண்ணணும். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காமெடி லெஜண்ட்ஸ் ஒரு ஒட்டுமொத்த பேரையும் நீங்கள் வந்து அந்த ஈகோவே இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காமெடியன்ஸாக தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஃப்ரேமில் வந்து 10-15 பேர் இருந்தால் கூட எல்லாரும் அப்பவே வாய்க்கு வந்து அதை பேசிக்கிட்டே இருப்போம். கேப்பு விடுற இடத்துல பேசுவோம். அவர் கேமரா கட் பண்ணி கேமரா ஷிஃப்ட் ஆகிலாம் வேறு இடத்துக்கு போயிடும், நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி காட்சியெலாம் நடந்திருக்கு. அதை தாண்டி அவ்வளோ தூரம் வரும். அதே மாதிரி இந்த தேசிங் ராஜாவில் நீங்கள் பார்த்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனில் அந்த 500 அந்த கிளைமேக்ஸ் காமெடியோடைய ஒரு லீடு, ஒரு பெரிய லீடு இருக்குது. அதில் ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸாக அது நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் எழில் சாருக்கு நன்றி. கூடிய விரைவில் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் பார்ட் 2 வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இதே காமெடி போராட்டத்தை நாங்கள் நடத்தியே ஆகணும். அதுக்கு உங்கள்கிட்ட வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இங்கே கூடியிருக்கும் பத்திரிகைக்காரர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி. ஏன்னா இந்த படத்தை வெற்றியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இது சத்தியமாக சொல்கிறேங்க, நான் ஒவ்வொரு இன்டர்வியூவும் சரி, எங்கே போனாலும் சரி, மதகஜராஜா எப்போ ரிலீஸ் ஆனாலும் சூப்பர் ஹிட்டுன்னு. அதே மாதிரி தாங்க இந்த படமும். தேசிங் ராஜ் டு ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் சும்மா கலகலகலகலகலன்னு சூப்பராக. நீங்கள் பார்த்த முதல் தேசிங்க ராஜா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், அதே மாதிரி இதுவும் மிகப்பெரிய சக்ஸஸ். அவர் படம் எல்லாமே சக்ஸஸ் தான். காமெடியை ரசிக்க அந்த டைரக்டருக்கு ஒரு இது வேணும். அது நம்ம எழில் சார் ரசித்து எடுப்பார். நாங்கள் சீரியஸாக எடுப்போம். படத்தில் நீங்கள் பார்க்குறப்போ அது பயங்கர காமெடியாக இருக்கும். விமல் சார் செம்ம ஜாலியாக, ரொம்ப எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் சிங்கம்புலி சார், என் கூட சாம்ஸு, புகழ், நிறைய நடிகர், ரவி மரியான் சார் பின்றாரு, எங்கே போட்டி போடவே முடியாது அந்த அளவு எல்லாருமே ரொம்ப. அதே மாதிரி ரோபோ சங்கர் சார் இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் டைரக்டர் நம்ம வித்யாசாகர் சார் ரொம்ப வருஷ நண்பர். அவருடைய மெலோடி சாங்கும் சரி, டப்பாங்குத்து சாங்கும் சரி, எல்லா சாங்குமே கலக்கலாக இருக்கும்.
வித்யா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கேமராமேன் செல்வா சார், அதாவது எங்களோடு இணைஞ்சு ரொம்ப ஜாலியாக உட்காரவே மாட்டாருங்க. பரபரன்னு வேலை செஞ்சே ராத்திரி 12 ஆகிடும். என்ன சார் அப்படின்னு கேட்கும். அவர் ஜாலியாக எங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அவருடைய அசிஸ்டன்ஸுக்கும் இந்த முருகன் சார், ஞானசேகர் சார், நான் டைரக்டரோட டைரக்டர் அசிஸ்டண்ட்டுங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு, இந்த படத்தில் இருக்க மேக்கப் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எடில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற திரையுலக டைரக்டர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எடில் சாருக்கு மீண்டும் நன்றி. மெயினாக ப்ரொடியூசர் சாரை சொல்லணும். அங்கே வந்துட்டு படம் எப்படி நடக்குது, எப்படி போயிட்டுருக்கு, இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டார். நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் இது பண்ணீங்களா, உங்களுக்கு இது வந்துச்சா, நீங்கள் அப்படி எங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அதான் அந்த ப்ரொடியூசரோட சிறப்பு. அவர் பையன் ஜனா புதுசு மாதிரியே தெரியாது, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர் படம், தேட்டரில் பாருங்கள். சூப்பர் காமெடி படம். உண்மையாக சொல்கிறேங்க, சத்தியமாக சொல்கிறேன். என்னோட வேலையை குறைச்சிட்டீங்க சார், எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பேசிட்டீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க, ரவி மரியா சார், சிங்கம்புலி சார், நீங்கள் நிறைய படங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அண்ட் விமல் சார், இவங்க எல்லாருமே இந்த காம்பினேஷனில் தேசிங்க ராஜா 1 போல் இதுவும் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் செட்டில் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும்? ஏதாவது ஒரு கலாட்டா பற்றி சொல்லுங்கள் சார். ஏதாவது கலாட்டா நடந்துக்கிட்டே இருக்கும். ரவிமோகன் சார் ஒரு கிண்டல் பண்ணிட்டு அப்படி இடுப்பு கிள்ளி விட்டு போயிட்டே இருப்பார். திடீர்னு விமல் சார் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டு கலாலங்கலங்கலாம் தான் இருப்போம். ஆனால் சீன் வந்துட்டால் சீரியஸாக இருக்கணும். எடில் சாருக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கணும், என்ன எடுக்கணும்னு நினைக்க நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்ம எங்கேயா மிஸ் ஆனால் கூட சாமி இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணுவார். எடில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அவர் படத்தில் நான் ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கேன். எல்லா படத்துலையும் என் கேரக்டர் ஹிட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் எல்லா கேரக்டரும் ஹிட்டு. அத்தனை கேரக்டருக்கும் ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. எல்லாருமே ஜாலியாக பண்ணியிருக்காங்க. புகழாக வந்து கலக்கியிருக்காரு. இந்த மாதிரி படம் நீங்கள் பாருங்கள். நாங்களே எங்களை புகழ்ந்துக்கக்கூடாது. நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு உண்மையை எழுதுங்க, அதுதான் முக்கியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்கள் அன்புக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி வண்டர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. ப்ரொடியூசருக்கு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிறைய ரோபோ